house metal அப்படின்னா home remedies. Our home remedies was helped was fermentancy. What helps? What you guess? நீங்க என்ன guess பண்றீங்கன்னு கேக்குறாங்க. Zahnschmerzen Zahnனா tooth. பல்வலிக்கு Zahnschmerzen சொல்வாங்க. Zahnschmerzen haben. அப்புறம் nicht schlafen können. So unable to sleep. Schnupfen haben. Sneezing. தும்மல் வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எந்த ஹோம் ரெமெடிஸ் வந்து ஹெல்ப் ஆகும்? இவங்க ஜான்ஸ்மெட்சனுக்கு என்ன ஹெல்ப்பு? நெல்கன். ஓகே. நிக்ட் ஸ்லாஃபன் கர்னனுக்கு வந்து மில்ஷ் மிட் ஹோனிக். ஸ்னுஃபன் ஹாபனுக்கு வந்து ஹுன்னர் சூப்பு. ஹுன்னர் சூப்புனா சிக்கன் சூப். ஸோ மேலே வந்து 3 ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க, கீழே 3 சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னு மார்க் பண்ணணும். ஸோ படிங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் நான் படிக்கிறேன், மறுபடியும் கேளுங்க. Ich kann oft nicht einschlafen. ஸோ ஆஃப்னா என்னால் தூங்க முடியல. ஸோ ich bin total müde. ஸோ டோட்டலாக ரொம்ப டயர்ட். aber es geht nicht. அப்படி இருந்தாலும் தூக்கம் வரல. hat jemand einen Tipp? யார்கிட்டயாச்சும் ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ich will keine Schlaftabletten nehmen. ஸோ ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ இது ஒன்று. அடுத்தது படிங்க. ஸோ ich bin so oft erkältet. erkältetன்னு அடிக்கடி கோல்டு பிடிக்குதுன்றாங்க. und habe immer Schnupfen. always sneezing. தும்மல் வந்துட்டே இருக்கு. tea trinken, baden, tabletten, order inhaler. ஸோ எது எடுத்தாலுமே ஒர்க் அவுட் ஆகலை. நத்திங் ஹெல்ப்ஸ். was gibt es noch? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட். Urlaub. So Hilfe, ich habe eine Bitte. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ. చూస్తాను. సరే. ஓகே. Hilfe, ich habe eine Bitte. அப்படின்னா I have a request. என்ன ரிக்வெஸ்ட்? ich bin im Urlaub. நான் வெக்கேஷனில் இருக்கேன். எனக்கு வந்து பல்வலி டூத் Zahnschmerzen. ஸோ ich möchte nicht immer Tabletten nehmen. டேப்லெட்ஸே எடுக்க வேணாம், எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். gibt es ein gutes Hausmittel? ஏதாவது நல்ல ஹோம் ரெமெடிஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ படிச்சிங்களா? தெரியல. எல்லாம் மியூட்ல வச்சுக்கோங்க. படிக்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபெல்சோக் மால் நெல்கன் வச்சு க்ளவ் வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நிம் ஐனு நெல்கன் ஒரே ஒரு க்ளவ் எடுத்துட்டு immer nur eine only one in den Mund. முண்டுனா மவுத்தில் வச்சுக்கோங்க.
Mindestan at least 10 minutes long அதங்க வச்சுக்கோங்க. That's our talk minus Zanastin. என்னோட டாக்டர் டென்டிஸ்ட் கூட இதே தான் சொல்லுவாங்க. Zanastinனா ஃபீமேல் டென்டிஸ்ட். ஸோ இது யாருக்கானது? ம் ஓகே. ஸோ மேலே இருக்கிற 3 பேர்ல யாருக்கு? இந்த நேம் யாக் யாக்கெட். ஓகே, அடுத்தது படிங்க. ம் 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 ஸ்டே ஃப்ரூ ஆஃப் கெட் அப் ஏர்லி, சீக்கிரமா எந்திரிங்க. டன் பிஸ் டூ அம் ஆபன் ரிஸ்டிக் மூடு, அப்போ நைட் வந்து கண்டிப்பாக டயர்ட் ஆயிடுவீங்க. வில் பி டயர்ட். உன் ட்ரிங்க் ஃபார் டெம் ஸ்லாஃபன் ஐன டாச ஹைச மில்க் மிட் ஹோனிக், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் வார்ம் மில்க் வித் ஹனி குடிச்சிடுங்க ஒரு கப்பில். ஃபார் மீ ஷீஸ் தஸ் பர்ஃபெக்ட், எனக்கு வந்து அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கெஸ் அவுட், யூ ஆல்சோ ட்ரை. ஸோ இது யாருக்கு? ம் ஓகே, நெக்ஸ்ட். ம் 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 So meine Oma sagt immer, Oma na grandma. My grandma always says, Hunde super hilft, chicken soup வந்து help பண்ணும். Die Nase is sofort wieder frei, so the nose will become immediately free. Recipe, so அந்த chicken soup எப்படி பண்ணணும்னு ரெசிபி கொடுத்துருக்காங்க. Ein halbes Suppen Hunde. Soup chicken வந்து ஒரு 1/2 kilo, 1 onion, salt and pepper. Cook the soup mindestens 9 Stunden long. 1 hour வந்து குக் பண்ண சொல்றாங்க. அட்லீஸ்ட் 1 hour. ஸோ அது வந்து ஹாட்டாக இருக்கும் போதே குடிக்க சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்லி ஷாப ஆஃப்டர் காஃப் மெடிசன், எனக்கு அடிக்கடி ஹெட்டேக் வருது. வாட்ஸ் கேன் இஷ் டூன், வாட் கேன் ஐ டூ, இஷ் மெஸ்டர் நிக்ட். ஸோ நான் வந்து இஷ்மஸ்டனிக் டேப்லெட்ஸை நான் டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன சஜஷன் கொடுக்கலாம்? ட்ரிங்க் ஃபீல் வாட்டர், ஆர்டர். வேற என்ன பண்ணலாம்? ஆர்டர் ஸ்லாஃப், தூங்குங்க, ஃபீல் ஸ்லாஃபன், இல்லைன்னா தூ மஸ்ட் ஃபீல் ஸ்லாஃபன், இல்லை தூ கான் ஸ்டாப் ஸ்பாசியரன் கேயன். ஸோ வாக்கிங் போகலாம், ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏரை என்ஜாய் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இருந்தால் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெருஃபை இன் கிராங்கன் ஹவுஸ், ப்ரொஃபஷன் இன் த ஹாஸ்பிட்டல். 4 ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 பிக்சர்ஸு 4 இது பேரா கொடுத்துருக்காங்க. இதில் தான் அவங்க வந்து என்ன ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரொஃபஷன் வந்து இங்கே நீங்கள் எழுதணும். ஸோ படிங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உன்ஃபேலேஸ் இன் ஸ்ட்ரெஸ், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ aber I note arts, அதாவது எமர்ஜென்சி டாக்டர். நோட் ஆர்ட்ஸ்னா எமர்ஜென்சி டாக்டர். aber I note arts muss immer ruhig bleiben. ஸோ அவங்க வந்து எப்போவுமே அமைதியாக இருக்கணும். Ich helfe bei einem Unfall sofort und bringe die Patienten ins Krankenhaus. I will help with the accident place immediately and bring the patients to the hospital. So in the picture, third one, இங்கே வந்து டேர், DER, டேர் நோட் ஆர்ட்ஸ் எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட் படிங்க. ஸோ ஈஷ் வாஷ் ஃபோட்லரின் அப்படின்னா அவங்க வந்து அத்லெட்டு. அவங்களுக்கு என்ன அடிக்கடி வந்து இன்ஜூர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃபன் ஷீ காட் இன்ஜூர்ட். தா வார் ஃபிசியோதெரப்பி ஃபார் மீ ஷிம்மர் விஸ்டிக். அந்த இடத்துல வந்து எனக்கு ஃபிசியோதெரப்பி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. எட்ஸ் பென் இஸ் செல்ஃப்ஸ்ட் ஃபிசியோதெரப்பாய்டின். இப்போ நான் செல்ஃபாக ஃபிசியோதெரபிஸ்டாக ஆகிட்டேன். உன் ஜைக மைன பேஷியன்டன் ஊபுங்கன். ஸோ என்னோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸசைசஸ் என்ன பண்ணணும்னு காமிச்சிட்ருக்கேன். ஃபியர். ஸோ இதுக்கு என்னன்னா டி ஃபிசியோதெரப்பாய்டின். ஃபிசியோதெரப்பாய்டின் டி போடுங்க. டி ஃபிசியோதெரப்பாய்டின். லேடின்றதுனால டி ஃபிசியோதெரப்பாய்டின். நெக்ஸ்ட் Ich arbeite gern mit Menschen. So I like working with people. Mein Beruf is Krankenpfleger. So என்னோட ப்ரொஃபஷன் வந்து Krankenpflegerனா நர்ஸு இல்லைன்னா கேர்டேக்கர். Ich helfe den Patienten beim Waschen. ஸோ அவங்க வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கேபே ஈனன் டி மெடிக்கமெண்ட்டு. மெடிசன்ஸ் கொடுப்பேன். ஆர்டர் வெக்ஸலர் ஃபெர்பேண்ட் இல்லைன்னா பேண்டேஜ் சேஞ்ச் பண்ணுவேன். தி Arbeit im Krankenhaus ist anstrengend. ஸோ ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். Aber ich bin glücklich, but I am happy. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்ன ப்ரொஃபஷன்? Krankenpfleger. மேலாக இருக்கிறதுனால டர் Krankenpfleger. Ich bin Laborantin, lab assistant. So oft machen die Ärzte Test. டாக்டர்ஸ் எல்லாம் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்ருப்பாங்க இல்லைங்களா, அதுதான். Im Labor untersuchen wir dann zum Beispiel das Blut. ஸோ லேபில் என்ன பண்ணுவாங்க? பிளட்டை எல்லாம் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தி Ärzte bekommen dann das Ergebnis. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ்க்கு ரிசல்ட் கொடுத்துடுவாங்க. ஸோ இது வந்து டி லேபோரான்டின். ஸோ வேர்டர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட்ஸ். இப்போ பெரிய பெரிய வேர்டாக இருந்தால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஃபைண்ட் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்ஷர் டைலர் ஹேட். ரெண்டு டபுள் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிரித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ட ஜான். ஜான்னா என்ன? டீத். ஆஸ்டின். ஆஸ்டின்னா டாக்டர். ரெண்டுமே சேர்த்தா என்னது? டென்டிஸ்ட். ஆமாம். டேர் பவுக். பவுக்குன்னா என்னது? ஸ்டமக். ஸ்மெல்சன் என்ன? பெயின். ரெண்டுமே சேர்த்தா என்ன? ஸ்டமக் பெயின். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பார்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போது டேர் பவுக்கு டி ஸ்மெல்சன். இப்போ டேரும் இருக்குது, இங்கே டியும் இருக்குது. ஆனால் கடைசியில் என்ன ஆட் பண்ணுறோமோ அதோட ஆர்டிக்கல் தான் ஃப்ரண்ட்டில் வரும். புரிஞ்சுதா? டேர் ஜான் டி ஆஸ்டின். ஸோ ரெண்டுமே சேர்த்தா கடைசியில் என்ன இருக்கு? ஆஸ்டின். ஆஸ்டினுக்கு என்ன ஆர்டிக்கல்? டி. டி ஜான் ஆஸ்டின்.
புரிஞ்சுதுங்க. thus write a word gift then article. செகண்ட் வேர்டோட ஆர்டிக்கல் தான் அங்க வரும். அதுக்கப்புறமா இன்னொன்று கான்டெக்ஸ்ட்டை வச்சு சிச்சுவேஷன் என்னன்னு வச்சு அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வேர்ட்ஸ் என்னது அப்படின்னு. வி இஸ் தி சிச்சுவேஷன் வெல்ஷே வாட்டர் கெஹோரன் தாட்ஸு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக என்ன வேர்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னலே வாட்டர். ஸோ இன்டர்நேஷ்னல் வேர்ட்ஸ் கெனன்சி தஸ் வாட் ஆர்டர் டைலர் தஸ் அந்த ஒன்று இன்டர்நேஷ்னல் வேர்டு பார்த்தா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியோன்னு இருக்கு, தெரப்பின்னு இருக்கு, அப்போ ரெண்டுமே சேர்த்தா ஃபிசியோதெரப்பாய்ட். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது என்னது அப்படின்னு. வேர்ட் அண்ட் பில்டு. ஸோ பிக்சர் வித் வேர்ட் அண்ட் பிக்சர் ரெண்டுமே சேர்த்து கிராங்கன் ஃப்ளேகர் அப்படின்னா இவங்க பேஷண்ட்டு, அப்போனா இவங்க யாராக இருக்கும், நர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரொஃபஷன். கிராங்கன் ஃப்ளேகர்னா என்னது, நர்ஸு இல்லை கேர்டேக்கர். அந்த மாதிரி நீங்கள் பிக்சரை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். கிஃப்ட் சைன் ஃபோட்டோ ஆர்டர் ஐன ஜைக்னும் அல்சில். ஸோ ஃபோட்டோ இல்லை ஏதாவது ட்ராயிங் ஏதாவது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராங்கன் ஹவுஸ் ரெண்டுமே பிரித்து போட்டால் என்ன ஆகும், ஹவுஸ் ஃபார் த சிக் பீப்புள். அப்போனா என்னது, ஹாஸ்பிட்டல். அப்படி நோட் ஆர்ட்ஸ், நோட்னா எமர்ஜென்சி, ஆர்ட்ஸ்னா டாக்டர். ரெண்டுமே பிரித்து சேர்த்து போட்டால் என்ன ஆகும், அந்த டாக்டர்ஸ் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் பிளேஸ்க்கு எல்லாம் போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபிசியோதெரப்பாய்ட். இது ரெண்டு வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபிசியோதெரபிஸ்ட். பிக்சர் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராங்கன் ஹவுஸில் வந்து இன்னும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலான்றது ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட 8th லெசன் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த பேஜ் எப்பயும் சொல்கிற மாதிரியே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 9th லெசன் மைன ஊனுங், மை ஹவுஸ் இல்லை மை அப்பார்ட்மெண்ட். ஸோ இது வந்து கையில் புக்கு வச்சுருந்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து வச்சு பார்த்தா தான் அந்த ஹவுஸோட லே அவுட் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ புரியுதா ஹவுஸோட லே அவுட்டு? மைன ஓனும். ஸோ என்னென்ன இருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓன் ஜிம்மர். ஓன் ஜிம்மர்னா லிவிங் ரூம், இதுதான் ஹால். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இங்கே மேலே என்ன இருக்கு, கியூஷே. கியூஷே அப்படின்னா கிச்சன். கியூஷேன்னா என்னது, கியூஷன்னா கிச்சன். இந்த சைடில் என்ன இருக்கு, டர் பால்கனி இருக்கு. இந்த நடுவில் என்ன இருக்கு, டர் ஃப்ளூவர். ஃப்ளூவர்னா ஹால்வே. இது ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும், ஹால்வே. இதுக்கு வந்து ஹால்வே அப்படின்வாங்க ஃப்ளூவர். இது வந்து ஸ்லாப் ஜிம்மர். ஸ்லாப் ஜிம்மர்னா என்னது, பெட்ரூம். கிண்டர் ஜிம்மர் சில்ட்ரன்ஸ் ரூம். ஆர்பைட் ஜிம்மர் ஒர்க்கிங் ரூம். அதுக்கப்புறம் இது வந்து தஸ் பாட். பாடுன்னா இந்த டப் பாத் ஃபெசிலிட்டி இருக்கிறது தான் தஸ் பாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, ஒரு டப் பாத்து மென்ஷன் பண்ணுவாங்க, தஸ் பாடு. தி டாய்லெட். ஸோ இதுதான் ஒரு வீடோட லே அவுட்டு. ஸோ என்னென்ன திங்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. ஸ்பூல் மெஷினு. ஸ்பூல் மெஷின்னா டிஷ் வாஷிங் மெஷினு. டேர் ஃபேன்ஸ் ஏர், டிவி. ஃபேன்ஸ் ஏர்னா டிவி. டேர் ஸ்டூல், சேர். டேர் கூல் ஷ்ரங்க், ஃப்ரிட்ஜு. தி வாஷ் மெஷின், வாஷிங் மிஷின். டேர் டிஷ், டேபிள். டேர் சிசல், சிசல்னா ஆர்ம் சேர் மேலே. தஸ் பில்டு, பிக்சர். தஸ் சோஃபா. டேர் டெப்பிஷ், டெப்பிஷ்னா கார்பெட். தி லேம்ப், லேம்ப். டேர் ஷ்ரங்க், ஷ்ரங்க்னா கபோர்ட். டேர் ஹெர்ட், ஹெர்ட்னா ஸ்டவ். டஸ் ரெகால், ஷெல்ஃப். Dash right dish, writing table. Das bed, bed. D coffee machine, coffee machine. சரிங்களா?
Mobile und Gerate, wo State was, es gibt mehrere Möglichkeiten, ordnen Sie so. So, was ist in der Küche? Kitchenல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? Der Herd, என்னெல்லாம் திங்ஸ் எல்லாம் வைக்கலாம்? Der Herd, கிச்சன்ல வைக்க வேண்டியதெல்லாம் என்னது? Der Herd, der Kühlschrank, die Kaffeemaschine. ஸோ இதெல்லாமே சொல்லலாம். Spülmaschine. Was ist in das Wohnzimmer? Wohnzimmerல என்னெல்லாம் வைக்கலாம்? Bild, das Sofa, das Bild, der Teppich, die Lampe, அப்புறம் der Fernseher, டிவி வைக்கலாம் இல்லைங்களா? ஸ்டூலு, டெசலு, ஆமாம். ஸோ எல்லாம் ஷெல்ஃப், das Regal, ஸோ இதெல்லாம் வைக்கலாம். Was ist in das Schlafzimmer? Das Bett, die Lampe, der Schrank, Schreibtisch சொல்றீங்களா? ஓகே ஓகே. கிண்டர் ஜிம்மர்ல என்னெல்லாம் வைப்பாங்க? அங்கேயும் லேம்ப் வைக்கலாம் இல்லைங்களா? லேம்பு, டஸ் பெட்டு, லேம்பு, ரெகால், ஷெல்ஃபு இல்லை ஷ்ரங்க்கு. ஓகே. Arbeitszimmerல was ist in das Arbeitszimmer? ரெஸ்ட், Schreibtisch, லேம்ப் கூட வைக்கலாம். ரெகால், ஷெல்ஃப் வைக்கலாம். ஸோ எல்லாமே என்னென்ன திங்ஸ் வேணாலும் வைக்கலாம். ஸோ வேற என்ன திங்ஸ் தேவைப்படுது, இன்னும் இது தவிர வேற என்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு அந்த புக்கில் பார்த்து அந்த புக்கில் நோட் பண்ணிக்கலாம். இன்னும் என்னென்ன திங்ஸ் லெஃப்ட் அவுட்டாக இருக்கு எழுதிக்கலாம். அப்புறம் லீவ்லிங்ஸ் ஆர்ச்சர், ஒரு ஃபேவரட் பிளேஸ். இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ wo sind die Leute besonders gern in ihrer Wohnung? ஸோ இந்த பர்சன்ஸ், இந்த 4 பர்சன்ஸ் வந்து அவங்க வீட்டில் எது ஸ்பெஷலான அவங்களோட ஃபேவரட் பிளேஸ் எது, அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபோரன்சி நோட் எரன்சி லிசன் பண்ணிட்டு நீங்கள் நோட் டவுன் பண்ணணும். சரிங்களா? லிசன் பண்ணிட்டு நோட் பண்ணுங்க. அவங்க வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்கன்றதெல்லாமே அங்கே கேட்கும். பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் கேளுங்க, என்ன மாதிரி சவுண்ட் எல்லாம் வருது, அவங்க என்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கேளுங்க. ஆனால் அவங்க இப்போ Arbeitszimmerன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு கேட்காது, பீப் சவுண்ட் தான் கேட்கும். சரிங்களா? பின்னாடி வச்சு நாய்ஸு ப்ளஸ் என்ன ஆக்டிவிட்டி அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்னதுன்னு. என்ன சொன்னாங்க? பேக்ரவுண்ட் சவுண்ட் கேக்குதா டைப் பண்ற மாதிரி? அது கேட்டுச்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? இமெயில் அனுப்புவோம், கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் என்ன ரூம் Arbeitszimmer தான். சரிங்களா? ஸோ அடுத்தது நீங்க தான் கண்டுபிடிங்க. இது என்னது?
Kyusher. சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. Kyusher. சரி, நெக்ஸ்ட். எது? all zimmer. அடுத்து என்ன சொல்றாங்க? சுஜிதா, நீங்க என்ன சொன்னீங்க? பால்கன். பால்கன். அந்த பறவை சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சா இல்லைங்களா? ஸோ பால்கன். காஃபி குடிப்போம், சன் வெளிச்சத்தில் உட்காருவோம், அதெல்லாம் பேசலாம். ஆமாம். ஸோ அந்த பறவை சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. ஸோ தேர் பால்கன். நெக்ஸ்ட், வாட்ஸ் இஸ் யுவர் லீவ்லிங் சிம்மர்? உங்களோட ஃபேவரட் பிளேஸ் என்னது? அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஃபேவரட் பிளேஸ் எதுவும் இல்லையா வீட்டில்? Schlafzimmer. Was machen Sie dort gern? தூங்க போறீங்களா? Ich schlafe gern. Okay. Mein Zimmer, Lieblingszimmer ist Schlafzimmer. Und ich schlafe gern. உங்களுக்கு? Was ist Ihr Lieblingszimmer? Schlafzimmer தானா? எனக்கு கேட்கலம்மா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு. Arbeitszimmer. So what macht du dort? அங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா? ஓகே. ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட், தி Wohnungssuche. ஸோ இவங்க வீடுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா கார்லா அவங்க ஆலெக்ஸ் வந்து வீடுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் படிச்சுட்டு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், வீடை பற்றி என்னெல்லாம் எப்படியெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க, அதெல்லாம் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. படிங்க. ம் 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 குவாட்ராமீட்டர். ம் 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 ம்
Hello, we are möchten endlich zusammen wohnen. So we decided to live together. Wir suchen eine Dreizimmerwohnung. So எங்களுக்கு 3 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வேணும் அபார்ட்மெண்ட். கியூஷே பாட் இது எல்லா வீட்லயும் இருக்கும். கிச்சனு பாத். பாடுன்னு எதுக்கு மென்ஷன் பண்றாங்கன்னா அந்த டப் பாத் ஃபெசிலிட்டி இருக்கிறது மட்டும் பாடுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. Schlafzimmer, Wohnzimmer, Arbeitszimmer. So bedroom, living room, working room. So இந்த மூணுமே வேணும் அவங்களுக்கு. Ungefähr approximate 80 quadrat meter ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 800 யூரோஸ்க்கு இருக்கணும். அதுவும் எங்க இருக்கணும்னா சிட்டி சென்டர்ல ஜென்ட்ரூம் அப்படின்னு சென்டர். கேன வித் பால்கனோட டெரஸ். ஸோ பால்கனி இல்லை டெரஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ரூஹிகுன் ஹெல். ரூஹிகுன்னா ரொம்ப அமைதியான பிளேஸா இருக்கணும். ஹெல்னா நல்லா பிரைட்டா வெளிச்சமா இருக்கிற பிளேஸா இருக்கணும். ரூஃப் டூல்ஸ் ஆர்டர் ரூஃப் டூல்ஸ் ஆர்டர் ஸ்ட்ரைட். எங்களுக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுக்கு லெட்டர் எழுதுங்க. Danke und viele Grüße von Carla und Alex. Thank you and many greetings from Carla und Alex. ஸோ இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாம் இங்க எழுதணும். வியாசுக்க நைனோனும் இவங்க வந்து ஒரு ஆடு அங்கங்க மாட்டி வைக்க போறாங்க. ஸோ அதுக்கு என்ன 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 இம்பார்ட்டன்ட் எல்லாம் போடணும் இன்ஃபர்மேஷன். ரூம்ஸ் எத்தனை இருக்கணும்? த்ரை. க்ரோசர் சைஸ் ம் 80. ஸோ மீட்டர் மேக்ஸிமல் ரெண்ட். ஆமா. பிளேஸ் எங்க இருக்கணும்? சென்ட்ரூம். ஓகே, அப்புறமா என்ன விஷ் பண்றாங்க? பால்கன் ஆர்டர் டெராஸ். அதுக்கப்புறமா ரூஹிக் உண்டு ஹெல். இதுதான் விஷ் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஸோ இப்போ வந்து வீடு பார்த்துட்டாங்க. வீடு பார்க்கல, அவங்க வந்து ஆடு படிச்சுட்டு இருக்காங்க. பேப்பர்லயும் எங்கேயோ ஆடு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆட்ல வந்து கார்லா und Alex lesen Wohnungsanzeigen, worin sie das Geschmack über welche Wohnung sprechen sie. ஸோ எந்த வீடை பத்தி பேசுறாங்க? Is die Wohnung passend für sie? வரும் வரும் nicht. இந்த 5ல எதை பத்தி பேசுறாங்க? அவங்களுக்கு அந்த வீடு சூட்டபிளா இருக்கா இல்லையா? இல்லைன்னா ஏன் இல்லை? ஸோ எந்த ஆடை பத்தி படிக்கிறாங்க? இந்த 5ல எதை பத்தி படிச்சாங்க? இல்ல. Elegant Wohnung im Zentrum mit Balkon. So elegant house within the center with balcon. Sixth stockna 6th floor. Mit aufzugna lift இருக்கு. With lift. ஓகேங்களா? இது வந்து அவங்களுக்கு is die Wohnung passend für sie? Is die Wohnung passend für sie அப்படின்னு கேக்குறாங்க.
இது இந்த வீடு ஓகேவா உங்களுக்கு? மறுபடியும் ஆடியோ கேட்கணுமா? என்ன சொல்றாங்க? ஓகேன்னு சொல்றாங்களா? அண்ணா அவங்க இங்க வந்து எவ்வளோ ஆயிரம் சொல்லியிருக்காங்க ரெண்ட்? 950 ஆயிரம். அவங்க கேட்டது எவ்வளோ? 800. ஸோ அவங்களுக்கு ஓகேவா? ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு எப்படி சொல்லணும்? தி ஓனுங் இஸ் டாயர். டாயர்னா எக்ஸ்பென்சிவ். இல்லைன்னா தி ஓனுங் இஸ் நிக்ட் பில்லிஷ். அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. சீப் கிடையாது. ஓனுங் இஸ் நாட் சீப். தி ஓனுங் இஸ் ஜேர் டாயர், வெரி எக்ஸ்பென்சிவ். தி ஓனுங் இஸ் ஜூ டாயர், டூ எக்ஸ்பென்சிவ். எது சொன்னாலுமே என்னது? வீடு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்றதுக்கு 4 விதமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த மற்ற வீடு எல்லாமே வந்து எது அவங்களுக்கு ஓகே, எது ஓகே இல்லைன்னு நீங்க சொல்லணும். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூஹிக்னா அமைதி, காம். லவுட்னா நாய்ஸி, கிளைன்னா ஸ்மால், க்ரோஸ்னா பிக், ஹெல்னா பிரைட், டுங்கல்னா டார்க், டாயர்னா எக்ஸ்பென்சிவ், குன்ஸ்டிக் இல்ல பில்லிக்னா சீப், சென்ட்ரல்னா சென்ட்ரல், நிக்ட் சென்ட்ரல்னா நாட் சென்ட்ரல். சரிங்களா? So ideal for student 10, apartment mit douche, nehe universitate. So இது என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சூட்டபிளா இல்லைன்னா ஏன் சூட்டபிள் கிடையாது? என்னம்மா? ஓகே. இது சைஸ் கூட பாருங்க, 27 ஸ்கொயர் மீட்டர், ரொம்ப சின்னது, ஒரே ஒரு ரூம். ஓனுங் ஐனேஸ் ஜூ கிளைன், ரொம்ப சின்னது. உண்டு ஐடியல் ஃபார் ஸ்டூடெண்ட் 10, ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். சரிங்களா? ஓகே. செகண்ட் ஒன், ட்ரை ஜிம்மர் ஓனுங் ஷோன் ஜேர் ரூஹிக் டெராச மிட்டரஸ்பான் நுவ ட்ரைசிங் மினிட்டன் டிஸ் இன்ஸ் ஜென்ட்ரூம். இது ஆமா, 3 ரூம்ஸ் இருக்கு. ரொம்ப அமைதியான பிளேஸ், டெரஸ் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? சென்டர்ல சென்டர்ல இருக்கா? 30 மினிட்ஸ் ஆகும். சென்டருக்கு போறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். ஆமா, ஓனும் ஸ்வை ஈஸ்ட் நிக்ட் இன் சென்ட்ரும், நாட் இன் த சென்டர். சரிங்களா? நிக்ட் ஓனும் ஸ்வை ஈஸ்ட் நிக்ட் சென்ட்ரல் அப்படின்னு போடுங்க. தேர்ட் ஒன் படிச்சிட்டோம், டாயர். இது வந்து ஹெல்லே ஓனும், நல்லா பிரைட்டான ஹவுஸ், சூப்பர் ஃபார் யுங்க லாய்டர் இன் சென்ட்ரூம். ஸோ சூப்பர் ஃபார் த யங் பீப்புள், அதுவும் சென்டர்ல இருக்கு. டிரெக்ட் அண்டர் ஹவுஸ் ஸ்டார்ஸ் பை பேன் ஆஃப். இது என்ன நினைக்கிறீங்க இந்த வீடு? சொல்லுமா ஆஷா, என்ன சொன்னீங்க? காமா கேட்டிருந்தாங்க. ஆனா இது என்ன மெயின் ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ரோட்லயே இருக்கு. வெரி குட். ஸோ ஆமா. ஸோ ஒன்னும் ஃபியர் ஈஸ்ட் நிக்ட் ரூஹிக், அமைதியான இடம் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வி ஆர் ஃபர்மிட்டன் ஒன்னும் மிட் ஜூட் பால்கன் டாப் ரினோவியட் ஹெல் சென்ட்ரல் உன் ரூஹிக். ஸோ வி ஆர் ரெண்டிங் ஹவுஸ் வித் சவுத் பால்கன், சவுத் சைடு பால்கன், டாப் ரினோவேட்டட், ஹெல்லா இருக்கு, சென்ட்ரல் இருக்கு, ரூஹிக் இருக்கு. இது ஓகேவா? ஓனும் ஃபுல் ஃபீஸ், பர்சன்ட் ஃபார் ஜி.
ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் என்ன மீனிங்ஸ் படிச்சுடுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சரிங்களா?